சாத்விக் சமையல்ல இன்றைக்கு அவியல் எப்படி செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லா காயும் எடுத்துக்கலாம். ஆனா முக்கியமா பூசணிக்காய், கொஞ்சம் வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவரை, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்க கேரட்டு, முருங்கை கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கல. மற்ற எல்லா காய்கறிகளையும் போட்டு முதல்ல என்ன பண்ணும், கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு ஸ்பூன், அப்புறம் தேவையான உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு குக்கர்ல வச்சு வேக வச்சிடணும். இதோ இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த வேக வச்சு எடுத்த பிறகு அந்த ஜலம் இருக்கும், அந்த தண்ணி எல்லாம் இந்த ஜலத்துல எடுத்துட்டு வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் தேவையான ஒரு கப் தயிர், நல்ல கெட்டி தயிரை போட்டு நன்றாக கலக்கி விட வேண்டும். இந்த மாதிரி நன்றாக கலக்கி வைத்த பிறகு இப்போ அவியல் ரெடி ஆயிடுத்து. இப்போ என்ன பண்ணோம், தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அடுப்பு போட்டு தேங்காய் போட்டு வீட்டுல தேவையான அதை தாளிச்சு கட்டிடணும். இப்போ நன்றாக கலக்கி விட்டாச்சுன்னா போதும். அவியலுக்குலாம் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் முக்கியமா போடணும் தாளிச்சு கொட்டத்துக்கு. சாதாரணமா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போடலாம். நம்ம வீட்டுல வெண்ணெய், அப்புறம் வெண்ணெய், அப்புறமா இந்த தயிர் இதெல்லாம் போட்டுக்க இல்லையா, வெண்ணெய் கொஞ்சம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெடி ஆயிட்டு சாத்விக் சமையல், சுவையான அருமையான அவியல் ரெடி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.